ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம். ஸோ கலர்ஃபுல்லான ஒரு கோலத்தோடு ஆரம்பிக்கலான்ட்டு போட்டிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு தான் நினச்சேன். இதுவே 5:40க்கு மேலே தான் ஆகிடுச்சு. நம்ம எந்திரிக்கிறதே இப்போலாம் பெரிய பாடாக இருக்குது. அன்றைக்கி என்னன்னு தெரியல, அதிக தூக்கமும் வரல. முந்தின நாள் நைட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் உண்மை. எப்படியோ ஒரு வழியாக எந்திரிச்சாச்சு. ஏன்னா நான் முந்தின நாளே பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்க்லேயே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். பூஜை ரூம்லேருந்து விளக்குலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடும். கொஞ்சம் ஈஸியாகவும் போயிடுச்சு. அழகாக நம்ம பங்குனி உத்திரத்துக்கு பூஜையை சிறப்பாக முடித்தாச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுக்கிரவாரம் 6 to 7 எனக்கு நான் யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் விளக்கும் போட்டுட்டேன். அப்புறமா பார்த்தா தான் ஆக்சுவலாக 11 to 12 சொல்லியிருந்தாங்க. ஓ மை காட், நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்லாம் எனக்கு டவுட் கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு. பட் ஆனாலும் முருகன் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதாங்க, என்னோடய பங்குனி உத்திரம் சிறப்பாக முடிஞ்சது. அடுத்தது நம்ம வீட்டில் எப்பயும் போல் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீ பார்த்திங்கன்னா நம்ம வாகுபத்ரிங்கிற ஒரு டீ தூள் தான் யூஸ் பண்ணுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் இந்த டீ தூள் சர்ச் பண்ணி வாங்குறத பெரிய ஆளுன்னு சொல்லலாம். அதில் ஃபைனலாக அவர் செலக்ட் பண்ணிக்கிறது அந்த டீ தூள் தான், வாகுபத்ரி அப்படிங்கிற டீ தூள். டேஸ்ட் வைஸ் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. டீயும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உப்புமா தான் கிண்டியிருக்கேன் சிம்பிளாக. இது வரைக்கும் வீட்டில் நான் பாப்கார்ன் ட்ரை பண்ணதே இல்லை. கொஞ்சம் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணார். உண்மையுமே சூப்பராக வந்துச்சு. எனக்கு என்ன அது செய்கிற வரைக்கும் எனக்கு அந்த குக்கர் வீணாக போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஐனேஷ் குட்டி அழகாக பால்வாடி கிளம்பிட்டார். பாய் சொல்லிவிட்டு உமாலாம் கொடுத்துட்டு போகிறாரு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.